ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிங்க, அதாவது கர்ப்ப காலத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய விதிகள் என்னென்ன, அதாவது கர்ப்பகால விதிகள் கூட சொல்லலாம். என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அப்போ தான் கர்ப்பிணி பெண்ணும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, அவங்க கர்ப்ப காலமும் மிகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பிணி பெண் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு திறந்த வெளியில் கர்ப்பிணிகள் படுக்கக்கூடாதுங்க. அதாவது வெறும் தரையில் தூங்கக்கூடாது. இரண்டாவது, அமாவாசை, பௌர்ணமி, கிரகண நாட்களில் வெளியில் செல்லக்கூடாதுங்க. ஒருவேளை நீங்கள் போனீங்க அப்படின்னா குழந்தைக்கு மூளை வளர்ச்சி பாதிக்கப்படலாம். இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம நிறைய வீடியோஸில் போட்டுவிட்டோம். அதனால் நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். மூணாவது பார்த்திங்கன்னா, அந்த கருவுற்ற 10லேருந்து 16 வாரங்களில் நீங்கள் மன உளைச்சல் இல்லாமல் இருக்கணுங்க. சில பேர் டென்ஷனாக இருப்பாங்க, எதையாவது பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் மன உளைச்சலை நீங்கள் தவிர்த்துட்டு ஹாப்பியாக இருக்கணும். மன அழுத்தம் இருக்கவே கூடாதுங்க. முக்கியமாக பயம், பதற்றம், கோபம், அந்த ஆக்ரோஷம், அது எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்திடணும். நான்காவது பார்த்திங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அந்த வாந்தி வருது, மசக்கன்னு சொல்லி அதை வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாத்திரையை சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. டாக்டர்டையும் போய் கேட்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் நாட்டு வைத்தியங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா தவிர்த்துடுங்க. நிறையா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஐந்தாவது பார்த்திங்கன்னா, அலைச்சல், ரொம்ப அலையிறது, அதிக வெயிட் உள்ள பொருளை தூக்குறது, ரொம்ப டைட்டான ட்ரெஸ் போடுறது, ரொம்ப நேரம் முழிச்சிட்ருக்குது தூங்காமல். கர்ப்பிணி பெண்ணுக்கு 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கி ஆகணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த சேரு, பிளாஸ்டிக் சேரு, நைலான்லலாம் உட்காரக்கூடாதுங்க. அப்படியே ஒரே இடத்துல உட்காந்திங்கன்னா ரத்த ஓட்டம் தடைப்படும். அதனால் கை கால் வீங்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மலம், சிறுநீரை அடக்கக்கூடாது. முக்கியமாக பட்னியே இருக்கக்கூடாதுங்க. கரெக்டாக 8 o'clock காலை சாப்பாடு முடிச்சே ஆகணும். அந்த மாதிரி டைமுக்கு நீங்கள் 5 தடவை இல்லை 6 தடவை உணவை பிரித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதிக வெயிட் போடாது, ஆனால் எல்லா சத்துக்களும் கிடைக்கும். ஆறாவது, சில பேர் என்ன பண்ணுவாங்க, பயமுறுத்த ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்பொழுது யாருமே சரி கர்ப்பிணி பெண்களை சத்தம் போட்டோ பயமுறுத்தியோ எழுப்பாதீங்க. அவங்க பயந்தாலும் கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில பேர் ஹாரர் மூவிஸ்லாம் பார்ப்பாங்க. அதில் நானும் ஒருத்தி அதிகமாக பார்ப்பேன். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை திடீர்னு ஒரு மியூசிக்கோ ஏதோ பேய் அந்த மாதிரி காமிக்கும்போது ஒருவேளை பயந்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஹாரர் மூவிஸ் எல்லாம் இந்த சமயத்தில் நீங்கள் தவிர்த்திடணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் எல்லாம் வேக்சிங் பண்ணுவாங்க இல்லையா, அதை நீங்கள் தவிர்த்திடணும். த்ரெட்டிங், ஐப்ரோ வேணால் பண்ணிக்கலாம் நம்ம, ஆனால் வேக்சிங் மட்டும் பண்ணக்கூடாது. ஓகேவா? 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பகலில் தூங்காதீங்க. ஏன்னா நீங்கள் பகலில் தூங்கிட்டீங்க அப்படின்னா நைட்டில் தூக்கம் வராது. இதனால் உங்களுக்கு மன உளைச்சல் வரும், ஒரு மாதிரி டயர்ட்னஸ் வரும். அதுவே பிரச்சனையாக சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பகலில் தூக்கம் வந்துச்சுன்னா வாக்கிங் போகலாம், வேறு ஏதாவது பண்ணலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். சும்மா படுத்துட்டு ரெஸ்ட் எடுங்க. ஆனால் தூங்குனீங்க அப்படின்னா நைட்டில் தூக்கம் வராது, பார்த்துக்கோங்க. 8வது பார்த்தீங்கன்னா, யூரின்லாம் நீங்கள் அடக்கக்கூடாதுங்க. ஒருவேளை அப்படி நீங்கள் அடக்கிறதுனால என்ன ஆகுன்னா, சிறுநீர கற்கள் உருவாயிடும். அது மட்டும் இல்லை, சிறுநீர் பாதையில் தொற்று ஏற்படும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அடக்கவே கூடாதுங்க. 9வது பார்த்திங்கன்னா, உயரமான கட்டிடங்களுக்கு போகிறது, படியில் அடிக்கடி ஏறுறது, அதுவும் முதல் ஒரு 3 மாதங்கள் படியில் ஏறுறது தவிர்த்திடுங்க. அப்புறம் அந்த ரொம்ப அழுத்தி காலை நடக்கிறது, இது எல்லாமே நீங்கள் கர்ப்ப காலத்தில் தவிர்த்திடணுங்க. அடுத்தது 10வது பார்த்தீங்க அப்படின்னா, பயத்தை ஏற்படுத்துகிற திரைப்படங்கள், நாடகங்கள், சம்பவம், செய்தி எதையுமே நீங்கள் கேட்கக்கூடாதுங்க. சோதனையாக பார்த்தீங்கன்னா, கன்சீவாக இருக்கும்பொழுது தான் இந்த பொண்ணு கன்சீவாக இருந்துச்சு, அதுக்கு இப்படி ஆகிடுச்சு, அந்த குழந்தைக்கு அப்படி ஆகிடுச்சு, இறந்து போயிடுச்சு, ஒன்று ரொம்ப என்ன சொல்கிறது, கவலையை உண்டாக்குற செய்திகள் கண்டிப்பாக வரும் சோதனையாக. ஆனால் நீங்கள் அதை எதையுமே மனசுக்குள்ளே கொண்டுட்டு போகாதீங்க. மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. நீங்கள் உங்கள் குழந்தையும் ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு ஆபத்தும் வராது. கெட்ட செய்திகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 11வது, கண், காது, மூக்கு, அதுக்கப்புறம் தோல், எந்த ஒரு நோயும் வராமல் இந்த 5 உறுப்பையும் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மரபணு மூலமா உங்கள் குழந்தைக்கு கடத்த வாய்ப்பு இருக்குங்க. ஸோ கவனமாக இருங்க. 12வது பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, பட்ஸு, ஹேர் பின்னு அதெல்லாம் வச்சு காதை ஏதாவது க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதையும் பண்ணக்கூடாதுங்க. இந்த ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப உங்கள் காதுகளெல்லாம் நல்லா கேர் பண்ணிக்கோங்க. ஹேர் பின் விடுறது, பின்னு விடுறதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். பட்ஸு வச்சு எப்போயாவது ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணலாம். பட் சில பேர் இதுவே ஹேபிட்டாக வச்சுருப்பாங்க, அவங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இதுதாங்க இந்த 12 விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணக்கூடாதது. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது தளர்வான ஆடைகளை அணியணுங்க. ரொம்ப டைட்டாக போடவே கூடாது. அதுக்கப்புறம் உங்களோட காலணிகளை கூட ஒருவேளை சைஸு பெருசாக எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது தான். சில பேருக்கு கை கால் வீக்கம் வந்து அதிகமாக இருக்கும், அவங்களாம் அடுத்த சைஸு காலணிகளை நீங்கள் பயன்படுத்தலாங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா, உங்களோட உணவில் சீரகம், சோம்பு, இஞ்சி, ஏலக்காய், இந்துப்பு அது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டா செரிமான பிரச்சனை வராது. சில பேருக்கு நெஞ்செரிச்சல், அதுக்கப்புறம் மந்தம் இதெல்லாம் நீங்கிடுங்க. மூன்றாவது பார்த்திங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்திலிருந்து முதல் 6 மாதங்கள் வரை பால், வெண்ணெய் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா 6 மாதம் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ற எல்லா சத்துக்களும் உங்கள் குழந்தையோட வளர்ச்சிக்காக மட்டும்தான் பயன்படும், வெயிட்டு போடாது. ஆனால் 7 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து சத்தான உணவுகளை கொஞ்சம் அளவில் சாப்பிடணும். அடுத்ததான் 4வது பார்த்திங்கன்னா, இந்த உயரம் குறைவான கட்டில் தூங்குங்க. ரொம்ப ஹைட்டான அந்த பெட்டெல்லாம் தூங்க வேண்டாம். 5வது பார்த்திங்கன்னா, குங்குமப்பூ வந்து லேசாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி அதை வந்து ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாலை வந்து காய்ச்சிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து அந்த குங்குமப்பூவை போட்டு சாப்பிடும் பொழுது இரும்பு சத்து அதிகமாக கிடைக்குங்க. நிறைய பேருக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னு சொல்லி நான் மெசேஜ் பார்த்துருக்கேங்க. ஸோ நீங்கள் எல்லாமே இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணுங்கள். இதனால் ஒரு ரத்தத்தின் அளவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, தாய்க்கும் குழந்தைக்கும் ரொம்பவே நல்லதுங்க. 6வது பார்த்திங்க அப்படின்னா, அடிக்கடி வாந்தி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹோம் ரெமடிஸை ட்ரை பண்ணலாங்க. நம்ம வீடியோ போட்டிருக்கோம், கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, 7வது அமாவாசை, பௌர்ணமி, கிரகண நாட்களில் வீட்டில் தங்கி ஓய்வெடுங்க. 8வது பார்த்திங்கன்னா, குளிக்கிறதுக்கு வந்து சோப்புக்கு பதிலாக ஏதாவது குளியல் பொடி பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட பிறப்புறுப்பு, மார்பக பகுதிகளெலாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணுங்கள். அப்போ வந்து எந்த ஒரு கிருமி தொற்றும் ஏற்படாது, நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பீங்க. 8வது பார்த்திங்கன்னா, வெள்ளை, இளஞ்சிவப்பு நிறங்களில் ஆடைகளை அணிஞ்சால் ரொம்பவே நல்லதுங்க. பருத்தி உடைகளை நீங்கள் அணிஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். 9வது பார்த்திங்கன்னா, பகலில் நான் தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இதே வெயில் காலமாக இருந்துச்சு அப்படின்னா உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக கொஞ்சம் 2 மணி நேரம் நீங்கள் வந்து தூங்கலாங்க. 10வது பார்த்திங்கன்னா, இரவில் 10 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக தூங்கணுங்க. 10 மணி நேரம் தூக்கம் ரொம்பவே அவசியம். 11வது பார்த்திங்க அப்படின்னா, மருத்துவரோட ஆலோசனைப்படி ஒவ்வொரு மாதமும், அதாவது மாதம் ஒரு முறை, அதுக்கப்புறம் 6வது மாதத்துக்கு அப்புறம் 2 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் செக்கப் கண்டிப்பாக போகணுங்க. 12வது இளஞ்சூடான வெந்நீரில் தினமும் குளிக்கணுங்க. வாரத்துக்கு 2 முறை வந்து நீங்கள் தலைக்கு குளிக்கலாம். நீங்கள் இப்படி இளஞ்சூடாக குளிக்கும் பொழுது உங்களோட தசைகள் எல்லாம் நல்லா லூஸ் ஆகும், ஈஸியாக வந்து அந்த டெலிவரி அப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். 12வது பார்த்திங்க அப்படின்னா, கர்ப்பிணியோட வயிற்றில் குழந்தை வளர வளர வயிற்று தசைகள்லாம் தளர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லை, முதுகு மற்றும் இடுப்பு பகுதிகளோட தசைகள் வந்து இறுக்கம் ஏற்படுறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வருங்க. இதனால் எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கணுங்க. 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக நீங்கள் குடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒருவேளை அந்த கருப்பை நீர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க அதுக்கும் அதிகமாகவே தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாட்டர் லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். 13வது பார்த்திங்கன்னா, கீரைகள், காய்கறி, விதைகள் அதிகமுள்ள பழங்கள், நெய் ஆகியவற்றை வந்து உணவில் டெய்லி நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது மலச்சிக்கல் வந்து உங்களுக்கு வரவே வராதுங்க. ஏன்னா வயிறு பெரிதாக பெரிதாக கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் தான், அது சரியாகும். அடுத்ததாக 14வது பார்த்திங்கன்னா, சிறுநீர் பாதையில் ஏதாவது தொற்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீரை வந்து அதிக அளவு வந்து குடிக்கணுங்க. அதுக்கு மட்டும் இல்லை, இந்த நீர் காய்கறிகள் சொல்லுவோம் இல்லையா, சூறை, பூசணி, பொல்லங்காய், பரங்காய், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் கீரை, வெந்தயக்கீரை, இதை வந்து உணவுகள் அடிக்கடி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தொற்றுகள் ஏற்படாமல் உங்களையும் பாதுகாக்க முடியும், உங்கள் குழந்தையும் வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க. 14வது பார்த்திங்க அப்படின்னா, கர்ப்பிணிகள் வந்து எளிமையான நிறையா வேலைகளை செய்யலாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த குனிஞ்சி செய்கிற வேலைகள், உங்கள் துணிகளை நீங்களே துவைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வேணால் வீடை வந்து மாப் போடுறதெல்லாம் சில பேர் பண்ணுவாங்க, ஆனால் விழுந்துடாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ குனிஞ்சு நிமிர்ற மாதிரி நிறையா வேலைகள் செய்யுங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதுக்குன்னு தனியாக நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, கண்டிப்பாக டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வாக்கிங் வந்து ஒரு நாளைக்கு 20லேருந்து 45 நிமிஷம், நான் வந்து 7 மாதத்துக்கு அப்புறம் சொல்கிறேன், அவங்களாம் போகணுங்க. அதுக்கு கம்மியாக இருக்கவங்க குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாவது வாக்கிங் போக வேண்டியது ரொம்பவே அவசியங்க.
அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கொரோனா டைமில் வெளியில் போக முடியல, நாங்கள் எப்படி வாக்கிங் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் வீட்டு மாடிகளில் கண்டிப்பாக போகலாங்க. நான் வந்து எங்கள் வீட்டு மாடியில் தான் போவேன். நான் இந்த காலையில் ஒரு 6:30 மணிக்கு நான் வாக்கிங் போவேங்க. அப்போ வந்து எனக்கு விட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயிற்றை ஓப்பன் பண்ணி வச்சு சன்லைட்டு படுற மாதிரியே நான் வாக்கிங் போவேன். ஸோ அந்த மாதிரி போகும்பொழுது சன்லைட்டும் நம்மளுக்கு கிடைக்கும், அதே சமயத்தில் வாக்கிங் பண்ணுறதுனால நம்மளோட தசைகளும் நல்லா வந்து லூஸ் ஆகும், விரிவடையும், டெலிவரிக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே உதவி செய்யுங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா எளிமையான சமையல் வேலைகளை நீங்கள் செய்யலாம். நின்றுக்கிட்டே வந்து ஒரு 1/2 hour 1 hour முடிஞ்ச வரைக்கும் 5 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான வேலைகளை நீங்களே செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக நார்மல் ஆகிடுங்க. அதுவும் அம்மா அப்பா விட்டு இல்லை மாமனார் மாமியார் விட்டு நீங்கள் பிரிஞ்சு தனியாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்களே தான் உங்கள் வேலையை செய்வீங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு நார்மல் ஆகிடும், நீங்கள் எல்லா வேலையுமே செய்யலாங்க. துணிகளை அலசுறது, காய போடுறது, இந்த மாதிரி வேலை கூட நீங்கள் செய்யலாம். அப்புறம் ப்ரெக்னன்சி டைமில் நிறைய மியூசிக்ஸ் கேட்குறது ரொம்பவே நல்லதுங்க. அந்த மெல்லிய இசைகள் எல்லாம் இப்போ யூடியூப்லேயாக இருந்தாலும் சரி, நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து மியூசிக் கேட்டு படிச்சிங்க அப்படின்னா இது உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது, உங்களுக்கும் வந்து மன அழுத்தம் இல்லாமல் வச்சுக்கும். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினந்தோறும் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்சீவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். பாய், தேங்க்யூ.